ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் 6ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? கர்ணம் 10 சென்டிமீட்டர், ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர் உள்ள ஒரு செங்கோண முக்கோணம் வரைக. என்ன முக்கோணம் வரைச்சிருவாங்க? செங்கோண முக்கோணம். அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆயிடும். ஒரு முக்கோணம் வரையணும்னா 3 அளவுகள் நமக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து 8 சென்டிமீட்டர், இந்த கோணம் ஆங்கிள் பிங்கிற கோணத்தை 90 டிகிரின்னு மார்க் பண்ணிக்கிறோம். கர்ணம் 10 சென்டிமீட்டர் வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைகிறான்னு சொல்லி முதல்ல உதவி படம் வரைஞ்சிரு. உதவி படம் PQR ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர், கர்ணம் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு ஆங்கிள் 90 மார்க் பண்ணி ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிக்கோம். அடுத்து படம் வரைய. படி 1. படி 1 என்ன? கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு ஒரு செங்கோண முக்கோணம் வரைய போறேன். ஓகே, முதல்ல ஸ்கேலை வச்சு பிங்கிற பாயிண்ட்டை குறித்து, அதிலிருந்து 8 சென்டிமீட்டர் இருக்க இன்னொரு பாயிண்ட் கியூங்கிற பாயிண்ட்டை குறித்து ஸ்கேலை வச்சு லைன் போட்டால் PQ = 8 சென்டிமீட்டர் ஆயிரும். அடுத்து பாகைமானியை Pயில் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு லைனை மார்க் பண்ணி லைனை வரைஞ்சிட வேண்டியது. அடுத்து கியூலேருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு அந்த லைன் மேலே மார்க் பண்ண வேண்டியது. அது ஆறுங்கிற லெட்டர் PR அண்டு QR ஜாயின் பண்ணிட்டோம்னா PQRங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும். PQ = 8 சென்டிமீட்டர், angle P = 90 டிகிரி, QR = 10 சென்டிமீட்டர். அளவுகள் கொண்ட செங்கோண முக்கோணம் வரைக. வரைஞ்சிட்டு ஏதாவது 2 கோணத்துக்கு Pக்கு Qக்கு இருசம வெட்டிகள் வரைய வேண்டும். ஆங்கிள் Pக்கு ஆங்கிள் Qக்கு இருசம வெட்டிகள் வரைஞ்சா அது ஒரு பாயிண்ட்ல சந்திக்கும். அது ஐன்னு வச்சுக்கிறோம். ஐயிலிருந்து PQங்கிற பக்கத்துக்கு ஐயிலிருந்து செங்குத்து கோடு வரைய வேண்டும். அது PQவை எதில் சந்திக்குது? Dயில் சந்திக்கும். ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைய வேண்டும். அதுதான் என்ன வட்டம்? உள்வட்டம். ஐங்கிறது உள்வட்ட மையம், ஐடிங்கிறது ஆரம். ஓகே, அது 3 பக்கத்தையும் தொட்டுக்கிட்டு போகும்.